சுவை தேடும் மனங்களுக்கு சுகமான நேரமிது திகட்டாத தீரமுது உங்கள் கிச்சனில் எங்கள் எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க மேம். நான் பார்த்துருக்கேன், நீங்கள் செஃப் மால்குடி கவிதா. ஆமாம், நானே தான். வாங்க மேம். உங்கள் பேர்? காயத்ரி மேம். காயத்ரி. உட்காரலாமா? ஓகே மேம், ஷூர். தேங்க்யூ. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காயத்ரி, நீங்கள் என்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் உங்களை பார்த்த உடனே. ஓகே, சொல்லுங்கள் காயத்ரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தான் MBA முடித்தேன் மேம். ஓகே. இப்போ மம்மி வந்து பியூட்டி பார்லர் ரன் பண்ணுறாங்க. நான் பியூட்டி கோர்ஸ் முடிச்சிட்டேன். ஓகே. அதனால மம்மி கூட பார்லர் பார்த்துட்ருக்கேன். ஓகே. ஸோ அலைன்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது வெட்டிங் தான். ஆமாம், வெட்டிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற மாதிரி ஐடியா. ஆமாம், எஸ். வீட்டில் யாரெல்லாம் இருக்கா காயத்ரி? மம்மி, டாடி, என்னோட சிஸ்டர் இருக்காங்க. என்ன அப்பா பேர் என்ன? அப்பா பேர் பரமேஸ்வரன், மம்மி பேர் ரேணுகா. என்ன பண்ணுற அப்பா? என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க. ஓகே, உங்களுடைய ஃபுட் ஹேபிட் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சமைப்பீங்களா? நீங்கள் நல்லா சமைப்பேன் மேம். நல்லா சமைப்பீங்களா? ஓகே. என்ன மாதிரி டிஷ்லாம் பண்ணுவீங்க? என்னோட ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி. ஓகே. எல்லாருக்குமே சிக்கன் பிரியாணி ஓரளவுக்கு பிடிக்கும். காயத்ரியோட சிக்கன் பிரியாணிக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க அடிமை. ஆமாம், சண்டே ஆனால் வெரி ஆஃபன் அதுதான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஓகே. எங்கே கற்றுக்கிட்டீங்க சமைக்கிறதுக்கெல்லாம்? மம்மி கிட்ட இருந்து தான். காயத்ரி, இன்னைக்கு என்ன பண்ணீங்க பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அடையும் அவியலும் பண்ணும் மேம். அடையும் அவியல் பண்ணீங்களா? பக்கா காம்பினேஷன் ஆச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக மேம். நீங்கள் வருவீங்க தெரிஞ்சிருந்தா ஒரு 4 இல்லை ஒரு 10 எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்போம். அப்போ அடை அவியல் இல்லையா? அப்போ ஆமாம் மேம், நாங்கள் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஒரு சேஞ்சுக்கு அடை அவியல் சொல்ல எனக்கே ஆர்வமாக வந்தது. அப்போ என்ன தான் தருவீங்க எனக்கு? கேரட் கீர் இருக்குது மேம், வாங்க. கேரட் கீராது இருக்கா? ஓகே, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் அதையாக குடிச்சு பார்க்குறேன். கண்டிப்பாக மேம், வாங்க வாங்க மேம். இதுதான் எங்கள் கிச்சன். இது உங்கள் கிச்சனா? கிச்சன் ரொம்ப நீளமாக இருக்குது. ஓடி ஓடி சாப்பிட்டீங்களா? ஆமாம், கொஞ்சம் பெருசு தான். ஓகே. எங்கே எனக்கு கொடுக்குறதா மிச்சம் வச்சுருக்கிற கேரட் ஏதாவது கொடுங்க. அது யாராவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதையாவது சாப்பிட்றேன். கேரட் கீர். சூடாக இருக்குன்னு பார்த்தேன், ஊதி பார்த்தேன் ஆறி தான் இருக்குது. ஓகே. ரொம்பவே நல்லா இருக்கு. எப்படி பண்ணீங்க? ஃபஸ்ட்டு கேரட் வந்து கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேன் போட்டு கீ ஆட் பண்ணி கேஷ்யூஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அதே வெசலில் துருவன கேரட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு சுகர் அதுக்கப்புறம் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு எடுத்தால் கேரட் கீர். கேரட் கீர் செய்ய முதலில் கேரட்டை துருவி கொள்ளவும். கடாயில் நெய்யிட்டு முந்திரி பருப்பை பொரித்து எடுத்துக் கொள்ளவும். பின் அதே நெய்யில் கேரட்டை நன்றாக வதக்கவும். வதங்கியவுடன் பால் சேர்க்கவும். கொதித்தவுடன் தேவையான அளவு சர்க்கரையும் சேர்க்கவும். சர்க்கரை சேர்த்து கொதித்தவுடன் முந்திரி பருப்பை அதனுடன் சேர்த்து இறக்கவும். இப்பொழுது சுவையான கேரட் கீர் ரெடி. இது வந்துட்டு இன்னொரு ப்ராசஸில் கூட நீங்கள் பண்ணலாம். இதில் வந்து இந்த கேரட் திருவி போடுறீங்க இல்லையா? திருவிழாவில் மொத்தத்துலேயும் ஒரு ஆஃப் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிடணும். இல்லைன்னா ஜூஸாக எடுக்கணும், ஃப்ரெஷ் ஜூஸாக எடுக்கணும். கேரட்டு ஜூஸாக எடுத்துட்டு ஒரு ஆஃப் மட்டும் கார்னிஷுக்காக வேண்டி அந்த கேரட்டு ஒரு ஆஃப் மட்டும் வச்சுட்டு
ஆயில் இது கீ போட்டு சாத்தே பண்ணுறீங்க இல்லையா, சாத்தே பண்ணும்போது கேரட்டை போட்டு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு அப்புறம் மில்க் ஆட் பண்ணி மில்கில் அந்த இது நல்லா பாயில் ஆகும்போது கடைசியாக நீங்கள் ஒரு ஆஃப் அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, பிளெண்ட் பண்ணி அந்த ஜூஸை வந்துட்டு அதில் ஆட் பண்ணி கலரை வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்குது. இதில் கலர் ஏதாவது ஆட் பண்ணி கலர் ஆட் பண்ணலாமா? இந்த கலர் என்ன எப்படி கொடுத்தீங்க இந்த கலர்? நேச்சுரல் கலர் தான், கேரட் கலர். அது இன்னும் நல்லா உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக அந்த கேரட் கலரே ஒரு ஆக்சுவல் கலர் கேரட் கலர் என்னவோ அந்த மாதிரி அந்த ஜூஸ் எடுத்து போட்டிங்கன்னா அந்த கலர் வரும். ஓகே. உங்களுக்கு என்ன இந்த தேவையோ சுகர் போட்டுட்டு காடமம் பவுடர் இருக்குது இல்லையா, ஏலக்காய் பவுடர் லிட்டில் பிட் அது நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இந்த மில்க் மேடு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோகனட் மில்க் இருக்குது இல்லையா, கோகனட் மில்க்கு க்ரீமி மில்க் அந்த மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த தடவை கேரட் கீர் இந்த பேட்டர்னில் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக மேம். ஓகே காயத்ரி, உங்கள் கிச்சனில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நானே வந்திருக்கேன். என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பக்கம் வந்திருக்கேன், நாங்கள் போய் பார்க்க வாங்க. ஓகே, முட்டை இருக்காட்டிருக்கு. முட்டை செய்யலாமா? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனா அதெல்லாம் நான் வெஜிடேரியன் தான் செய்யலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம். பால் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பால் கிடைக்குமா? கிடைக்கும் மேம். கவு மில்க் தானே இது? எஸ் மேம், கவு மில்க். வெங்காயம் இங்கேயே இருக்கா? எஸ் மேம். சரி, ஓகே. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் இருக்கா காயத்ரி? தேங்காய் வேற ஒரு ஸ்வீட்காக தேங்காய் ஆனால் கேஷ்யூவோட மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன். பேஸ்ட்டாக இருக்கா? சரி, ஓகே. ரொம்பவே ஈஸியாக போச்சு. கொஞ்சம் அந்த பேஸ்ட்டு அந்த பால் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரீங்களா? கண்டிப்பாக. ஓகே. காயத்ரி கிச்சனில் வந்துட்டு இந்த முட்டையை வச்சு முழுசாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து வச்சுருக்கேன். முதல்ல அதுக்கு முட்டையை வந்துட்டு ஒரு சாஃப்ட் பாயில்டு எக்காக வந்துட்டு அதை முதல்ல பாயில் பண்ணிக்கலாம். இது எடுத்துக்கவா? எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கோம். தண்ணி கொஞ்சம் தண்ணி சுட வேண்டாம், அப்படியே அந்த எக்கை இறக்கிட்டுங்க. ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா சரியாயிடும். சாஃப்ட் பாயில்டாக பண்ணணும், ஹார்ட் பாயில் பண்ணாமல் சாஃப்டாக பாயில் பண்ணணும். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். முட்டை வந்துட்டு நல்லா பாயில் ஆகட்டும். சாஃப்டாக ஒரு அதிகபட்ச நேரம் வேக தேவையில்லை. முட்டையை வந்து ஓவராக பாயில் பண்ணக்கூடாது. அந்த மஞ்சள் கரு மேலே ஒரு சாம்பார் கலரில் படிஞ்சிச்சுனாவே முட்டை வந்துட்டு பாய்சன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ சாஃப்டாக பாயில் பண்ணி ஒரு 5 to 7 minutes பண்ணிங்கனாவே வந்துட்டு சரியாக இருக்கும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு காய்கறிகளாக கட் பண்ணிட்டோம். முட்டை வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு ஸ்கின்னு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுங்க.
முடிச்சிட்டிங்களா? சூப்பர். இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கடாய் இருக்கா? ஒரு கடாய் கொடுங்க, அடுப்பத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் நல்லா காயிட்டும். ஆயில் கடாய் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றுறோம். ஓகேங்களா? எண்ணெய் நல்லா காயிட்டும். காயத்ரி, உங்களுக்கு வந்துட்டு வேறு என்ன ஹாபிஸ் எல்லாம் உங்களுக்கு? டாக் இருக்குது. டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவன் ஆக்சுவலாக ஃபீட் பண்ணால் தான் சாப்பிடுவான். அந்த மாதிரி வளர்ந்துட்டான். ஓ, பேர் டாக் பேர்? அபிஷேக். அபிஷேக். நல்ல பேரில் டாக் தூக்கி வச்சுருக்கீங்கப்பா. மனுஷங்க வேறு வைக்க பேர் இல்லையா அவங்களுக்குள்ள? வேறு என்ன டாகு? பெயிண்ட் பண்ணுவேன் மேம். என்ன பண்ணுவீங்க? பெயிண்டிங் பண்ணுவேன். பெயிண்டிங் என்ன மாதிரி பெயிண்டிங்? காஃபி பெயிண்டிங், வாட்லி பெயிண்டிங். ஓகே ஓகே. அந்த மாதிரி. எங்கே கற்றுக்கிட்டீங்க பெயிண்டிங்லாம்? இல்லை, ஒர்க் ஷாப் போய் கற்றுக்கிட்டேன். பெயிண்டிங் ஒர்க் ஷாப் போய் கற்றுக்கிட்டீங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம்? எஸ் மேம். வேறு என்ன பண்ணுவீங்க பெயிண்டிங் தவிர்த்து? பெயிண்டிங், குக்கிங். ஏதாவது புது டிஷ் ட்ரை பண்ணுவேன். ஏதாவது பார்த்தா அது ட்ரை பண்ணி பார்ப்பேன். புது டிஷ் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது யாருக்கு கொடுப்பீங்க? ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட் எலி யார்? என்னோட சிஸ்டர். ஓகே ஓகே. இது கொடுத்தாலும் அவகிட்ட கொடுத்ததா சோதனை பண்ணுவாங்க. ஆமாம். சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு, நல்லா இல்லை, கரெக்டாக சொல்லிடுவான். டாடி அடுத்தது டாடி பர்ஃபெக்டாக சொல்லுவார். டாடி பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. டாடி சாப்பாடு பிரியர் இல்லை? ஆமாம். டி பாஸ். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. என்ன நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஜிஞ்சரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முதல்ல? எஸ் மேம். இந்த ஜிஞ்சரை ஃப்ரை பண்ணுவோம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை. அதுக்கு பச்சை மிளகா. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. நம்ம வந்து தின்னாக கட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். இந்த ஃப்ளேவர் க்ரீன் சில்லியும் அந்த ஜிஞ்சரும் கர்லீஃபோட சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் வரும். அதுதான் நம்மளுடைய சீசனிங். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த வெங்காயம். வெங்காயத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஆனியன் ட்ரிங்க்ஸ் சொல்லிட்டு மைதா மாவில் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் இருக்குது. மைதா மாவு ஆனியனில். ஓகே. வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? வேறு ஆனியன் பஜ்ஜி. ஆனியன் பஜ்ஜி. வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? வேறு எதுவும் இல்லை, கிரேவி. இந்த மாதிரி வெங்காயத்தில் ஒரு குழம்பு மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? பன்னீர் மசாலா அந்த இல்லை, வெறும் ஆனியன் மட்டும் பேஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணது. அப்போ இது உங்களுக்கு புது டிஷ். எஸ் மேம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு 1 or 2 minutes ஆகும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஓகே. காயத்ரி, இந்த கோகனட் பேஸ்ட் பண்ணி வச்சேன்னு சொன்னீங்களா? கேஷ்நட் கோகனட், அது எதுக்கு பண்ணி வச்சிங்க? அது ஒரு ஸ்வீட்காக பண்ணேன் மேம். என்ன மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு எடுத்து வச்சிங்களா? எஸ் மேம். இன்னைக்கு புதுசாக ஏதாவது என் சிஸ்டர் மேலே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது டிஷ் ட்ரை பண்ணலான்ட்டு. பர்ஃபி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பர்ஃபி நீங்கள் திருவி போடலாம். தேங்காய் இருக்கு இல்லையா? தேங்காய் பர்ஃபி. அதை வந்துட்டு கிரேட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் வச்சு அதில் வந்துட்டு கோகனட்டை ரோஸ்ட் பண்ணி அதில் போட்டு ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு ஒரு கம்பி பாகு வரும்போது அதில் கொஞ்சம் காடமம் பவுட்ரு, ஜாதிக்காய் பவுடர் பண்ணிவிட்டு பாகு வந்து கன்சிஸ்டன்சி அந்த கம்பி பாகு வரும். அப்போ அந்த கிரேட் பண்ண கோகனட் அதில் போட்டு கலக்கிட்டு ட்ரேயில் அப்படியே சூடோடு எடுத்து கொட்டி ஃப்ளாட்டாக தட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். இந்த தேங்காயில் வந்து பவுடராக போடலாம். நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு வந்துட்டு அந்தளவுக்கு ஐ அப்பீல் இருக்காது. ஓகே. கிரேவி மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. சாப்பிடும்போது அந்த தேங்காய் ஸ்விம் பண்ணும்போது அந்த தேங்காய் வந்து வாயில் பட்டுச்சுன்னா தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஷ் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் இது வந்து நல்லா இந்த ஆயிலே வந்துட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா இந்த கேஷ்நட்டும் தேங்காவும் போட்டு அரைச்சி பேஸ்ட் இல்லையா?
இது வந்துட்டு அந்த தேங்காய் வந்துட்டு ஃப்ளேவர், அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு வதங்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு மசாலா பவுடர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கலர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்கும். லைட்டாக டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு ஜீரா பவுடர், ஜீரகத்தூள் இல்லையா அது. இது வந்து விதை கொத்தமல்லி தூள், தனியா பவுடர். காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகுத்தூள். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு. இதில் வந்து பால், நம்ம ரெகுலராக தேங்காய் பால் இல்லை, வீட்டில் ரெகுலராக சமைப்போம் இல்லையா, இந்த பால். காசின பால் ஊற்றிக்கலாமா மேம்? எந்த பால்மா? பாயில்டு மில்க் ஊற்றிக்கலாமா? பாயில் பண்ணி ஊற்றலாம். நீங்கள் பாயில் பண்ணாமல் இருக்கிற ரா மில்க்கும் நீங்கள் அதிலே போடலாம். இதில் கூட அது பாயில் ஆகிக்கும். இந்த ஆனியன் வந்துட்டு அதனால தான் நம்ம அந்த தேங்காவும் ஆனியனும் பால் வந்து முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்தளவுக்கு கொஞ்சம் டீப்பாக ஃப்ரை பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு முடியாது. ஒரு சில ப்ராசஸ் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அந்த கோகனட்டில் இருக்கிற ஆயிலும் வெளியில் வரும், இந்த குக்கிங் ஊற்றின ஆயிலும் வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி ரோகன் மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த கிரேவியோடைய ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். பார்க்கும்போது ஷைனிங்காக மேலே அதை கிளேஸ் மாதிரி இருக்கும். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த எக்கு அதில் போட்டு இன்னும் ஒரு கொதி வச்சு ரெடி பண்ணிட்டு விடலாம். சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். கசான்னு நிறைய மசாலாலாம் போட தேவையில்லை. இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு பண்ணலாம். இந்த எக்கறி வந்துட்டு நீங்கள் ஆப்பம் இருக்கு இல்லையா, ஆப்பம், இடியாப்பம், அந்த மாதிரி டிஷ்ஷு கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெனரலாக இந்த தோசை இருக்கு இல்லையா, கல் தோசை, அந்த மாதிரி தோசை இட்லி வச்சு கூட இந்த கிரேவி நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு வெரி குட் காம்பினேஷன். அதே மாதிரி ராகியில் அடை போடுவாங்க இல்லையா, ராகியில் ரொட்டி, அந்த மாதிரி அது கூட இதை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெல்தி டிஷ்ஷு கூட இது. ஏன்னா ஸ்டீம் பண்ணி நம்ம போட்டுக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக கூட இருக்கும். கொதி வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம அந்த சாஃப்ட் பாயில்டு எக்கு, ஏன்னா கிரேவியில் போடும்போது ரொம்ப ஹார்டாக பாயில் பண்ணிங்கன்னா இருக்க இதில் போட்டு கொதி வரும்போது இன்னும் முட்டை ஹார்டாகிடும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி சாஃப்டாக பாயில் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட் பாயில்டு எக்கை வந்துட்டு இதில் போட்டு ஜஸ்ட்டு இன்னும் ஒரு பெரட்டிட்டு அப்படியே நீங்கள் வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கொத்தமல்லி வந்து கடைசியாக தூவி அதையும் ஒரு பெரட்டிட்டு பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் தான் இதுக்கு வந்துட்டு காரம். அந்த காரம் வந்துட்டு நல்லாயிருக்கும். சப்புன்னு இருக்கும், வெறும் வெங்காயம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இந்த மிளகும் பச்சை மிளகாவும் காரம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இந்த பவுல் எடுத்துக்கவா? எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். எக்குக்கு எதுக்கு மேம் மார்க் போட்டிருக்கீங்க? முட்டைக்கு எதுக்கு மார்க் போட்டிருக்கீங்க? ஜென்ரலாக வந்துட்டு ஸ்கூலில் பசங்க எக்ஸாம் முடிச்சுட்டு உனக்கு டீச்சர் முட்டை தான் போட போகிறாங்க, முட்டை போட்டு அனுப்புவாங்க. முட்டைக்கு யாரும் மார்க் போட மாட்டாங்க. அதனால நான் முட்டைக்கு மார்க் போட்டேன். நம்பிட்டீங்களா? இல்லைம்மா, ஆக்சுவலாக எக்கு வந்துட்டு மேலே வந்து எந்த கேப்பும் இல்லை அப்படின்னா இந்த ஜூஸ் வாட்டர் வந்துட்டு உள்ளே அப்சர்வ் ஆகாது. ஓகே, இந்த கிரேவி வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும் அப்படின்னா கேப் இருந்துச்சுன்னா தான் அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த பர்பஸ்க்கு தான் அது மார்க் பண்ணுறது. சாப்பிட்டு பாருங்க. அவிச்ச முட்டை ஆனியன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு மேம். சூப்பராக இருக்கு மேம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு மேம். சூப்பராக. ஓகே,
இந்த மாதிரி கிரேவி சாப்பிட்ருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்கில் இந்த மாதிரி வெறும் ஆனியன் வச்சு சாப்பிட்றது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். இது டிஷ் பேர் என்ன தெரியுமா? தெரியல மேம். அவிச்ச முட்டை ஆனியன் குழம்பு. ஓ, ரொம்ப நல்லா இருக்குமா? ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணணுன்றதுக்காக இதை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காயத்ரி. உங்களை வந்து இருக்கு மேம். உங்களை வந்து நான் மீட் பண்ணணுன்னே எதிர்பார்க்கல, பட் சந்தித்தேன். ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ மேரேஜ் வேறு அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு இன்னும் சந்தோஷமாக இருக்கணும் காலை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு கிளம்புறேன். தேங்க்யூ வெரி மச் காயத்ரி. தேங்க்யூ வெரி மச். பாய். தேங்க்யூ. அவிச்ச முட்டை ஆனியன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, மிளகுத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், முட்டை, எண்ணெய் மற்றும் உப்பு. முதலில் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சியை நறுக்கி வைத்துக் கொள்ளவும். முட்டையை அவித்து உரித்து வைத்துக்கொண்டு முட்டையில் சிறிய கீறல் போட்டு கொள்ளவும். பிறகு கடாயில் எண்ணெய் இட்டு இஞ்சி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கவும். பின் வெங்காயம் சேர்த்து பொன்னிறம் வரும் வரை நன்றாக வதக்கவும். பிறகு மிக்சியில் அரைத்து வைத்துள்ள தேங்காய் துருவலை அதனுடன் சேர்த்து நன்றாக கலக்கி மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், உப்பு சேர்த்து நன்றாக கிளறவும். பிறகு பால் சிறிதளவு சேர்த்து கொதிக்க விடவும். கொதித்த பின் முட்டையை அதனுடன் சேர்த்து இறுதியில் கொத்தமல்லி தழையை தூவி சிறிது நேரம் கொதிக்க விட்டு இறக்கவும். இப்பொழுது அவிச்ச முட்டை ஆனியன் குழம்பு ரெடி.